இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இந்த செய்தி நான் ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் கொடுக்கணும்னு ஒரு உணர்வு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தனான்னு தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த செய்தியை நான் இங்கே பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆகினால ஒருவேளை யாராவது கேட்டிருந்தீங்க அப்படி சொன்னால் இன்றைக்கி என்ன ஆண்டவர் நமக்கு சொல்கிறாங்க என்பதை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார். ஆரம்ப காலகட்டத்தில் எகிப்து தேசத்திலிருந்து அவங்க வர்றாங்க. இந்த 14ஆம் அதிகாரம் அந்த அனுபவம் நமக்கு அழகாக அப்படியே சொல்லப்பட்டிருக்கோம். பார்வோன் சமீபித்து வரும்போது அப்படியே பார்க்குறாங்க, பயங்கரமான ஒரு குதிரையோட இராணுவங்களோடு அவர் வந்துட்டுருக்கிறார். அந்த வசனம் எல்லாம் மேலே அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு 10ஆம் வசனத்தில் இருக்கு, மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அதுக்கடுத்து தான் இதை சொல்கிறாங்க. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் சொன்னோம்ல, நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும். சரி, இது எப்போ நடந்துச்சு? ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அவங்களுக்கு முன்னாடி போகிறாங்க, பார்க்குறாங்க. நிறைய பேர் எப்பயுமே நம்ம பின்னாடி பார்க்குறது பழைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்ப்போம்ல, இல்லையா? யோசித்து பார்ப்போம், அங்கேயே நல்லா பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருப்போம். அதே போல் இவங்களும் அதை யோசிக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கரெக்டாக நோக்கம் இல்லாமல் நம்மளை கூட்டு போவாரா? ஆனால் சொகுசு வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும். எல்லாருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த சொகுசாக இருந்தாங்க, ஏன்னா நிறைய பேர் அங்கே தான் பிறந்திருந்தாங்க, அங்கே தான் பிறந்து அங்கே தான் வீட்டிலேயே வளர்ந்தவங்க. டக்குன்னு வெளியே வாங்கினா வர முடியாது. இப்போ உங்களை போய் தூத்துக்குள்ளேருந்து வெளியே ஊருக்கு போங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் விடுவீங்களா? உங்கள் வீட்டை விட்டுட்டு வந்துடுவீங்களா? வரமாட்டோம். அது குடிசை வீடாக இருந்தாலும் அது ஒரு சொகுசு, அது ஒரு சந்தோஷம். ஆனால் இவங்க வெளியே வர்றாங்க. வந்த நேரத்தில் தான் ஒரு புலம்பல் அங்கே வருகிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி எடுத்துக்கலாமே. ஆண்டவர் நம்மளை கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, விடுதலை கொடுக்குறாங்க, ஆபத்திலேருந்து விடுதலை கொடுக்குறாங்க, அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, கஷ்டத்தை பார்த்த உடனே, பின்னாடி ஆள் பழத்தை பார்த்த உடனே, குதிரைகளை பார்த்த உடனே நம்ம பயந்துடுறோம். ஆண்டவரை முன்னாடி நம்ம பார்க்கலாம், நமக்கு முன்னாடி ஆண்டவர் போறான்றதை மறந்துட்டோம். நமக்கு முன்னாடியும் ஆண்டவர் இருக்கிறாரு, பின்பக்கம் தூதருடைய பயங்கரமான பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை மறந்துட்டு
ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நல்லா இருக்குமே. இது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு அதிகாரத்துவம் அவங்கள அப்படியே அமைக்கிக்கிட்டு இருக்கு. அந்த அதிகாரத்துவம் இவங்களை என்னன்னாலும் பண்ணலாம், கொல்லக்கூட செய்யலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஓய்வு நாளில் அவங்களுக்கு வேலை. மோசே கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாரு? ஆண்டவரை தொழுது கொள்ளணும் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. ஃபுல் டைம் ஒர்க் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. 7 நாளும் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு, நிம்மதி இல்லை. ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறார். தொழுகை செய்வதற்கு வெளியே வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறார். அது தப்பா? தொழுகை செய்வதற்காக உங்களுடைய ஆசாபாசங்களை விட்டு வெளியே வாங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுத்து கூட்டு வர்றார். இப்போதான் அவங்களுக்கு அங்கே பிரச்சனை நடக்குது. பார்க்குறாங்க, ஐயோயோ போச்சு, வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும். இட் இஸ் பெட்டர். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு சில நேரங்களில் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த சத்தியத்தில் வந்துட்டோம், வந்த பிறகு இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டமாக நமக்கு தேவையா? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் நம்ம மேல. எப்படியாவது என் பிள்ளையை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தொழுது கொள்ள வைக்கணும், அவங்களுக்கு கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கணும். அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க கட்டாத வீட்டில் குடியிருக்க போகிறாங்க, பெரிய பெரிய மாளிகையில் குடியிருக்க போகிறாங்க. அப்படி தான் கூப்பிட்டு போகிறாரு. என்னைக்குமே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளை சாவடிக்கிறதுக்காகவோ அல்லது நம்மளை கொன்று போடுவதற்காகவோ அல்லது பாதியிலே நம்மளை எடுத்துக்கிறதுக்காகவோ ஆண்டவர் நம்மை சத்தியத்திற்காக அழைக்கலை. சோதனைகள் இருக்கும், பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும். அதை தாண்டி எங்க போகணும்? நம்ம கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். கானானுக்கு பாஸ்போர்ட்டில் பஸ்ஸில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. நாம் பேசுறது ஆவிக்குரிய ரீதியாக பரம கானான். பரலோக பயணம் நமக்கு தொடங்கி இருக்கிறது. இது வனாந்தரம், இது வனாந்தரமான ஒரு வாழ்வு. பரலோக கானானை நோக்கி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எல்லா விஷயங்களும், நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பரம கானானை சுதந்திரிப்பதற்காக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வேலைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் பரம கானானை நோக்கி இருக்கிறதா? எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் பரலோகத்தை பார்த்து வளர்வது போல தெரியல. அவர்களுடைய பார்வை முழுவதுமாக இப்படியே இருக்கு, அங்க போகவே இல்லை. ஏனோக்கு என்கிற மனுஷன் இங்க பார்க்கல, இப்படி பார்க்கல, இந்த செல்வ செழிப்பை பார்க்கல, இங்க இருக்கிற பொருட்களை பார்க்கல, பரலோகத்தின் மகிமையை பார்த்தான். பரலோகத்தின் தேவன் தான் இந்த உலகத்திலேயே முக்கியமானவங்க, இந்த உலகத்துக்கே சொந்தக்காரர் என்கிற அந்த நோக்கம் இந்த ஏனோக்குக்கு இருந்துச்சு. இப்படி பார்த்தார். ஆனால் நம்முடைய பார்வை ஃபுல்லாகவே இந்த எகிப்து ஜனங்களை போல எப்படி இருக்கு? இப்படி பார்த்தா பார்வோன் சேனை, இப்படி பார்த்தா செங்கடல், ஐயோயோ மாட்டிக்கிட்டோமே. இதுதான் நடக்குது. நம்ம பார்க்க வேண்டியது, இங்கே வழி மறைச்சிருக்கு, பின்னாடியும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்கே போகிறதுக்கு பிரச்சனையே இல்லையே. அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா தான் பிரச்சனை, இப்படி பார்த்தா என்ன பிரச்சனை இருக்கு? ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களா அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்க, அதிகமாக பார்க்கல. கூப்பிட்டாங்க, ஐயோ என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா, எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, மோசையை நோக்கி சொல்றாங்க,
எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்க கூட வந்த, இதுதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. உங்க ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணாரு? அவனுக்கும் அது ஆண்டவர் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பெட்டரா தெரியுதா? பழைய வாழ்க்கை நல்லா இருக்கா? அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளை ஒரு ஏதோ நோக்கத்துக்காக கூட்டு போயிட்டுருக்கிறார். ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறார் உங்கள் மேலே. ஒரு திட்டம் இருக்கு. ஸ்பைசர் காலேஜில் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஃபஸ்ட்டு நியூ ஹாஸ்டலில் நாங்கள் ஓல்டு ஹாஸ்டல், நியூ ஹாஸ்டலில் போனீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஓல்டு ஹாஸ்டலில் கம்மியாக பே பண்ணணும். அப்போ நாங்கள் ஓல்டு ஹாஸ்டலில் தான் அதிகமாக இருந்திருக்கேன். நான் ஃபுல்லாக நியூவோட எனக்கு ஓல்டே போதும், காசு வேறு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடும். அந்த நியூ ஹாஸ்டலில் உள்ள என்ட்ரு ஆனோம். அப்படி என்ட்ரன்ஸில் யூ ஆர் காட்ஸ் பிளான் அப்படின்னு போட்டுரும். யூ ஆர் காட்ஸ் பிளான் அப்படின்னு போட்டுரும். நொந்து அழுது என்ன பண்ணுறது, அடுத்து காசுக்கு என்ன பண்ணுறது, ஃபீஸ் கட்டணும், அப்புறம் படிப்பு என்ன படிக்க போகிறோம், இங்கே வந்து எல்லாமே தசு பூசுன்றாங்க, ஒன்றும் புரியலை. நம்ம தமிழ்லேருந்து வந்திருக்கிறோம், என்ன பேசினாலும் புரிய மாட்டேது. ஆண்டவரே நாங்கள் ஏன் இங்கே வந்தோம்? எனக்கெல்லாம் நிறைய நாள் ஒரு சில இடத்துல உட்காந்து அழுதுருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கூப்பிட்டு போயிடுறீங்களா, நான் இங்கே படிக்க எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சில இடம் எனக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசித்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்ப்போம், அந்த வார்த்தை எங்க ரொம்ப டச் பண்ணோம். உன் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த வார்த்தை, யூ ஆர் காட்ஸ் பிளான். ஏதோ நீங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி இங்கே வந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தை எங்களை அப்படியே கவர்ந்து இழுத்துச்சு. உண்மையிலே கவர்ந்து இழுச்சு. எனக்கு ஃபுல்பீட்லேருந்து சொல்கிறேன், எனக்குலாம் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அங்கே போய் நின்று பார்ப்பேன். அது நல்ல பிக்சர் போட்டு ஏசப்பா அப்படியே சொல்கிற மாதிரியே அவங்க போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, இப்போ இல்லை. நான் கூட போய் ஒரு சிலர்கிட்ட சொன்னேன், பெரிய லீடர்ஸில் சொன்னேன், அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கலேன் மறுபடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல. சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இங்கே இருக்கிற உங்கள் மேலே, இங்கே இருக்கிற எல்லாருடைய மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. எகிப்து ஜனங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம் அப்படின்னா, எப்படியாவது கானானுக்குள்ள என் பிள்ளைய பிரவேசிக்க வச்சிடணும், அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான ஒரு தேசம், என் பிள்ளைகளை வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அந்த திட்டத்துக்கு அவர்கள் என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஆரம்பத்தில் பிரச்சனை, நான் செத்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தையை சொல்லாதவனே கிடையாது. நான் அந்த சர்ச்சிலே இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், நான் அப்படி வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் அந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அல்லது அங்கே அவளை கல்யாணம் முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், அவனை கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்கும். இப்படியே யோசித்து நல்லா இருக்கணும்னு கெட்டு போனவங்க நிறைய பேர். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த விலையுயர்ந்த சத்தியம் இதை போல சத்தியம் இல்லை. நானும் ஒரு மற்ற திருச்சபையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் இறையியல் பட்டம் பெற்றவன். பட்டம் பெற்று 3 ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சத்திய திருச்சபையை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அங்கிருந்து வந்ததுனால எங்களுக்கு நல்ல ஓரளவு புரியுது. பெஸ்ட் ட்ரூத் இங்க இருக்கு. ஆகையினால ஏதோ ஒரு நோக்கத்திற்காக திட்டம் வச்சிருக்கிறார் உங்க மேல. என் மேல ஒரு திட்டம் இருக்கிறது, உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனா என்ன செய்யக்கூடாது, நம்ம திட்டத்தை மறந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது, பார்வோனை பார்த்த உடனே, செங்கடலை பார்த்த உடனே அங்க மேல பார்க்காம புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த திட்டம் நிறைவேறாது. இந்த உலகத்துல நோய் வரதான் செய்யும், அது நம்மளை கொல்ல முடியாது. நோயினால
ஆண்டவர் ஆர்டர் கொடுத்தா தான் மறிப்போம். ஆண்டவர் சொல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த நோயும் நம்மளை கொள்ள முடியாது. அவர் ஆர்டர் போட்டால் தான். ஏசப்பாட்ட இருக்கிறோம், நம்பிக்கை வைக்கணும். திட்டம் இருக்குது, ஏதோ நோக்கம் இருக்குது நம்ம மேலே அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் செத்துட்டா நல்லாயிருக்கும், நான் மறுபடியும் அங்கே போனால் நல்லாயிருக்கும், என் வாழ்க்கை முன்னாடி மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும், சொகுசை யோசிக்கக்கூடாது. சொகுசு வாழ்க்கை எல்லாமே ஆபத்து. சொகுசு வாழ்க்கை எல்லாமே ஆபத்து. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வரும், இங்கேருந்து அங்கே வெளியே போங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. போக மாட்டாங்க. எனக்கு அந்த சர்ச்சு கொடுங்க அப்படின்வாங்க. சொகுசு அடாப்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் நல்லாயிடுச்சு, எல்லாமே நல்லாயிட்டு, எல்லாமே சூப்பராகிடுச்சு. வெளியே போக மனசு இல்லை. அப்படி வெளியே போனாலும் அங்கே நல்லாவே இருந்துச்சு, அங்கே நல்லா இருந்தோம், அங்கே நல்லா இருந்தோம், இங்கே இப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆண்டவர் அதை விரும்புவது இல்லை. ஏதோ நோக்கம் வைத்திருக்கிறார். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க சொன்னது என்னன்னா, லூஸ் டாக் விடுறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாங்க. நாங்கள் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவையில்லாமல் ஆண்டுடைய சமூகத்தில் வார்த்தைகள் விடக்கூடாது. ஜெபத்திலே விடக்கூடாது. கவனமாக பேசணும். ஏசப்பாட்ட சொல்லும்போது, நான் சீக்கிரம் ஒரு 10 வருஷத்தில் செத்து போயிடணும் ஏசப்பா, இப்படியே பேசுவாங்களா யாராவது? நானும் எதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியல, மெண்டல் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு மெண்டல் ஆயிடுவாங்க நிறைய பேர். கண்ட வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க கூடாது. இவங்க எத்தனை பேர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. செங்கடலை கடந்து போறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டான். கடைசியில் வனாந்தரத்திலேயே செத்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. ஆண்டவர் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம அந்த திட்டத்துக்கு எசைஞ்சு ஆண்டவரே உடைய சித்தம் என்னவோ அதன்படி நடத்துங்க என்று சொல்லி வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி எதிர்பார்த்தேன், எனக்கு இப்படி கிடைக்கல, நான் என்ன பிரயோஜனம் அப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஆபத்தாக வந்துடும். இவங்க அதான் சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி ஆயிட்டாங்க. இரண்டாவது அனுபவம் என்ன அப்படின்னா, என்னாகமம் 14 கொடுக்கப்பட்டிருக்கு. இது பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகணும், அப்படி தானே? நெருங்கிற ஒரு அனுபவம், பக்கத்தில் போயிட்டாங்க. 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமத்தில் மோசே ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க, நம்ம கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், உள்ளே போனால் சூப்பர் இடம், அது ஆண்டவர் சொன்னது மாதிரியே இருக்குது. ஆரம்பத்தில் புலம்பல், முடியும் போதும் ஒரு சில கூட்டம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. 40 வருஷ பயணத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க. அப்படி உள்ளே போயிடலாம், அவ்வளோதான். அவங்க மட்டும் அந்த 12 பேரும் கண்டிப்பாக போயிடலான்னா மொத்தமாக போயிருப்பான் உள்ள. 2 பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த 14ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ச்சியாக எழுதப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலேயே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம்தான். லூஸ் டாக். திட்டம் வைத்திருக்கிறார், நெருங்கியாச்சு, இத்தனை வருஷம் பயணம் போயாச்சு, கடைசி நேரத்தில் எதுக்கு இந்த பிரச்சனை? அதனால தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். என்னது? முடிய பரியந்தம். இதுக்கு தான் 40 வருஷ பயணம். எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க, மண்ணா சாப்பிட்டு இருக்கிறீங்க, அக்னி, அதாவது மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தை பார்க்குறீங்க, செங்கடலை கடந்து வந்திருக்கிறீங்க, நல்ல ஆண்டவர் போஷிக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, கூடாரங்களில் சமாதானம் இருக்கிறது. இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்று சட்டெல்லாம் கிழிஞ்சு போகலை, செருப்பு தேஞ்சு போகலை, அதிசயம். அவ்வளோ அதிசயத்தை பார்த்தவங்க
மறுபடியும் சொல்றாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவர் கொன்னது தப்பா? நீங்கள இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் நல்லவங்களே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கோபம் பயங்கரமாக வரும். கூடையே இருந்துட்டு குழி பறிச்சுட்டு போகிறதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் பயங்கர மோசமான அனுபவங்க. அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், எகிப்தில் இருந்தால் எப்படியா நீ நல்லா இருந்திருப்ப? ஒருத்தர் சாட்டை வச்சு அடிக்கிறானே, எப்படி நீ நல்லா இருந்திருப்ப? ஒரு நிம்மதி இல்லாம ஒரு தூங்க கூட உன்னால முடியாது சரியானதுக்கு, எப்படி நீ நல்லா இருந்திருப்ப? அடிமை இல்லை, நீ உன்னை அடிமை போல நடத்திட்டு இருக்கிறாங்க, நீங்க அடிமைகளா தானே இருந்தீங்க, எப்படி நீ நல்லா இருந்திருப்ப? எப்ப பார்த்தாலும் நான் நல்லா இருந்திருக்குமே நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்றியே, வேலையே செய்யாம தண்ணி குடிச்ச பாத்தியா? கண்மலையில இருந்து வந்த தண்ணிங்க, எந்த வேலைக்கு போகாம மண்ணா சாப்பிட்ட பாத்தியா? அதனால உனக்கு அடிமைத்தனத்தை யோசித்து பார்க்கிறேன். ஒரு முறை கூட சொன்னாங்கல்ல, நாங்க அங்க இருந்தா என்னெல்லாம் சாப்பிட்டு போனாங்க, பூண்டு. இது என்னடா இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எதுவும் ஒரு இவ்வளவு பெருசா பூண்டு இருக்குமான்னு தெரியல. அது ஒரு விதமான டேஸ்ட் போல. ஏதோ கிழங்குகளை தான் சொல்றாங்களா, ஒண்ணுமே புரியல எனக்கு. புல் பூண்டுகளை ஆண்டவர் உருவாக்குனார். என்னன்னா பூண்டுகள் என்னன்னா இந்த பூண்டுன்னு நினைச்சிடாதீங்க, வெள்ளைப்பூடு அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. அது பூண்டுகள்னா அது வேற கிழங்கு வகைகள் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? சரி, அப்படி நிறைய சாப்பிட்டுருக்குறாங்கண்ணா. இங்கே வந்தோன்னா எல்லாம் மண்ணா. அப்புறம் அப்படியே காடை கொஞ்சம் சாப்பிட்டாங்க, செத்து போனாங்க பாதி பேர். சொகுசு வாழ்க்கையை விரும்பக்கூடாது. நான் முன்னாடி இருக்கும்போது நான் நல்லா வேலை பார்த்தேன், நல்லா சம்பாதிச்சேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா இங்கே ஊழியத்துக்கு வந்தேன் அல்லது சர்ச்சுக்கு வந்தேன், காணிக்க கூட போட முடியல, என்ன கஷ்டம், எவ்வளோ வேதனை, அங்கேயே போயிட்டுமா. நிறைய பேர் பேக் ஸ்லைடர்ஸ், பழைய வாழ்க்கையை நோக்கி போயிடுவாங்க, வாழ்க்கையை நொந்து போயிடுவாங்க. எத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு திருச்சபைகள்ல. ஆண்டவருக்கு உங்க மேல ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாங்க. சும்மா இந்த சத்தியம் கிடைக்காதுங்க, எல்லாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. நானும் இதை ஒரு அதிசயமா என்றேன், என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு அதிசயமான ஒரு செய்தி இது. இந்த சத்தியம் இது மட்டும் கிடைக்கல அப்படின்னா இருந்திருப்பேன், நல்லா ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்பேன். ஆனால் நிம்மதியோடு இருந்திருப்பேனா அல்லது இவ்வளவு சந்தோஷத்தோடு இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நம்ம அப்பா ஏதோ நோக்கத்துக்காக கூட்டு போறாரு, எங்கேயும் கூட்டு போறாரு, வழிநடத்தி போறாரு. ஆபிரகாமை அழைத்து கூட்டு போனது மாதிரி நம்மளை எப்படியோ அழைச்சி கொண்டு போறாங்க. நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் கொண்டு போவாங்க. ஏன்னா ஏசப்பா ரொம்ப நல்லவர், அவர் நல்லதுக்கு தான் கொண்டு போவார், நம்மளை கெட்டதுக்கு கொண்டு போகவே மாட்டார். ஆனா பிசாசு கெட்டவன், அவன் கெட்டதுக்கு மட்டும் தான் கொண்டு போவான். நம்ம ஏசப்பா என்னைக்குமே நம்ம முன்னேறணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா பிசாசு நம்ம முன்னேறணும் அப்படின்னு விரும்பவே மாட்டான். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சொகுசு வாழ்க்கையா, அங்கிருந்தா அப்படின்னு யோசிக்கூடாது. அங்கிருந்தா செத்து போயிருப்போம். பார்வோன் கொண்டிருப்பான் அடிச்ச. ஆண்டவர் அடிக்கல, அவங்களை எப்படியாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, சரிங்களா? ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, செத்து போனால் நல்லா இருக்கும். அடுத்த ஒரு அனுபவம் இருக்கு, எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் தண்ணி இல்லை. இப்போ தண்ணி பிரச்சனைனாலே பிரச்சனை தான். என்ன 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அப்படியே அதில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியிலே மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் சாகிறதுக்காகவே பிறந்தவங்கன்னு நினைக்கிறவங்க. இப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்கிறான். நாங்கள் அன்னைக்கு கோராகு அவங்க பிரச்சனை பண்ணும்போது ஆண்டவர் அப்படியே பூமியை பிளந்து ரெண்டாக பிளந்து உள்ள மொத்தம் அமைக்க அப்படியே லாக் பண்ணிட்டார். அப்படி நாங்கள் செத்துருந்தா கூட நல்லா இருந்து. ஏங்க தண்ணி தானேங்க, ஏற்கனவே தண்ணி தானே கொடுத்துருக்கிறார்ல, எல்லாமே ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுறாருல.
அப்பா. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட மோசமான ஜனங்கள் தான் இன்னைக்கு நம்ம, தெரியுமா உங்களுக்கு? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களையாவது ஒரு பக்கம் சேர்த்து விடலாம், ஆனால் நம்மளை ஒரு பக்கமும் சேர்க்கவே முடியல. எத்தனை அனுபவிச்சாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றாலும் எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியும் தெரியுமா? இருக்காது. டேட்டு தெரியுமா? என்ன தைரியம் அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் என்ன தைரியம் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்வோன்னு? என்ன நிச்சயம்? அவர் கிருபை, அது ஒன்று தான் இருக்குது நம்மகிட்ட. ஒரு நம்பிக்கைன்னா அவர் மட்டும்தான் இருக்கிறார் நம்ம லைஃப்பில். சாப்பாடு மேலேயோ அல்லது நம்முடைய உடம்பு மேலேயோ ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஹார்ட்டு துடிக்குது, மற்ற அங்கங்கள்லாம் செயல்படுது, அவ்வளோதான். நின்றுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அவர் பார்த்து நம்மளை வாழ வச்சா தான் உண்டு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தைரியம் பலம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டோடைய பார்வையில். என்ன தைரியத்தில் இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நான் அதை செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், நான் அப்படி வாழ போகிறேன், இப்படி வாழ போகிறேன், இது 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 ஆண்டவருடைய சித்தம் இல்லாத எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன்னா உங்கள் வாழ்க்கை எப்போ முடியும் தெரியுமா? அதுவே தெரியாதுல்ல. இருங்க தட்டியும் கடவுளுக்கு பயந்து நடந்துடலாம்ல. இப்படி போகிறான் ஆள் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கோம், வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறோம், தூதர்கள் சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து அப்படியே காவல் போடுறாங்க. என் பிள்ளை வேணுமே இந்த சர்ச்சுக்கு. என்ன படிக்க வச்ச ஒரு சார் இருக்கிறாங்க, எம்ஏ படிக்க வைக்கும்போது மிஸ்டர் மாரியப்பன் ஐசக் அப்படின்றவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய எம்ஏ படிப்புக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, சரிங்களா? அதனால் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அவங்க ஊர். அதனால் அவங்க அம்மா இன்னும் இருக்கிறாங்க, என்னை படிக்க வச்சவங்களுடைய அம்மா. அவரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஆனால் அவங்க அம்மா இருக்கிறாங்க. அம்மாவை பார்க்க போவேன். அவங்க பிள்ளை மாதிரி என்னையும் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வயசு ஏறதால ஒரு 90 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த திருச்சபையில், அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த அம்மா தான் போய் உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் இந்துஸ் நிறையா, மதுரை மாவட்டம்னாலே எல்லாருக்குமே தெரியும். எங்கள் சாதாரண கிராமம் தான். நான் எங்கள் கிராமத்திலேயே பல கோயில் டெம்பிள்ஸ் இருக்கும், அங்கேயும் இருக்குது. ஆனால் இந்த அம்மா கடவுளுக்கு பயந்து ஆலயத்தில் எப்பயுமே போவாங்க வருவாங்க. தூதர்கள் சூழ்ந்து கொண்டு இந்த அம்மா அந்த திருச்சபைக்கு வேணுமே அப்படின்னு ஆண்டவர் அழகாக வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம் நம்மளாம். ஏன் தெரியுமா? பாவம் பொழைச்சிட்டு போகிறான் முத்துக்குமார், ஏதோ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான், ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் பைபிளை. கொஞ்ச நாளைக்கு அதை பண்ணட்டுமே, அவர் கிருபை, அதனால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காடுறீங்க பார்த்தீங்களா? என் புள்ள ஆலயத்துக்கு வருது, தூதர்கள் வந்து அங்கே போய் ஆண்டோட்ட முறையிடுவாங்களாம். ப்ளீஸ் நான் காவல் காக்கிற அவங்க சர்ச்சு கரெக்டாக வர்றாங்க, அவங்கள கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்கலாமா? ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இசைக்களுக்கு முடிஞ்சு தெரியுமா, கூட்டி கொடுத்தாருல, அதே போல் இந்த பிள்ளைக்கு கொஞ்ச நாள் கூட்டி கொடுக்குறீங்களா? சர்ச்சில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அதனால் அவங்கள விட்றாதீங்க அப்படின்னு தூதர்கள் ப்ளீஸ் பண்ணுவாங்க பிதாட்ட போய். சரி ஓகே நான் வச்சுக்கலாம். அப்போ அவங்கள பாதுகாத்துக்கிங்க. தூதர்கிட்ட சொல்லுவாங்க, எல்லா ஆபத்துலேயும் அவங்கள பார்த்துக்கிங்க, ஏதாவது பிரச்சனைனா அவங்கள பார்த்துக்கிங்க. ஆண்டவர் கட்டளை போடுவாராம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். உங்களுடைய காவல் தூதர்கள் ஒருவேளை ஆலயத்துக்கு வராம ஒழுங்கா இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுடைய காவல் தூதர்கள் பிதாட்ட போய் பேசுவாங்க. இப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்கள எந்த கெட்ட தூதர்களும் அட்டாக் பண்ணாம கொஞ்சம் பார்த்துக்கங்க, அவங்களா ஜெபம் பண்ணி கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் வருகிற வரைக்கும் அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க. இது அவங்க சர்ச்சுக்கு வரல உண்மையாளன்றதுக்காக விட்டுறாதீங்க, அவங்க உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் வரும், அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, உதவி செய்யுங்க, அவங்க கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க, அப்போ சாத்தானை ஜெயிச்சிருவாங்க, அது வரைக்கும் காவல் போடுங்க, இல்லைன்னா சாத்தான் அவங்கள அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாராம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபையா இருக்கிறபடினால
என்ன ஆட்டோங்க, என்ன பாட்டோங்க, என்ன துணிச்சலங்க நமக்கு வரப்போகுது? வரக்கூடாது. இவங்களை போலலாம் வரக்கூடாது. ஒரு லீடர்ஸ் இருக்கிறாங்க, மோசே ஆரோன் இருக்கிறாங்க. எதுக்காக கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க? கானான் தேசத்துக்கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னது கரெக்டா நடந்துட்டு இருக்கு. அதுவும் வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அடுத்து உள்ள போறதுதான். கண்ணார அப்படியே கேட்கிறாங்க, அப்படியே காதால கேட்கிறாங்க. ஆண்டவர் கரெக்டா நடத்தி வந்திருக்கிறான்னு சொல்லி மோசே ஆரோன் அவங்கள போட்டு சாவடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட நிறைய விசுவாச பிள்ளைகள் அப்படிதான். யார் உங்களை லீட் பண்றாங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களத்தான் நம்ம என்ன செய்யறோம்? பகையா நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய திருச்சபையில் இதான் நடந்துட்டு இருக்கு. பாஸ்டர் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு பகையாளி. உங்களுக்காக நீங்க பகையா இருந்தாலும் உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனே. உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ற ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு மோசே ஆரோனுடைய அனுபவத்தை நான் படிக்கும் போதெல்லாம் யோசித்தேன், அவட பாவமே அதை விட மோசமா நம்ம லைஃப் போயிடும் போல அப்படின்னு. யாருக்காக வந்தோமோ அவங்க தான் நமக்கு பகையாளி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிங்க. அழ வைக்கிறாங்க, அழுகிறான். விதைப்பும் அத்தி மரம் அப்படியே அழகா இருக்கு. 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. இதே போல விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஊழியக்காரனை முகங்குப்புற விலக வைக்கிற அனுபவம் இருக்கா? கவனமா இருக்கும். தண்ணிங்க அது ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரே. கண்மலையிலிருந்து தண்ணி வந்துச்சுல்ல, மறுபடியும் ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன் இந்த விசுவாசம் இல்லை? யோசித்து பார்க்க. இவங்க லைஃப்லையும் பாருங்க, அங்கே அழக வச்சாங்க, மறுபடியும் இங்கே அழக வச்சாங்க. எல்லா இடத்துலையும் யார் அவங்கள கானான் தேசத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பகடைக்காய்கள். எப்போ பார்த்தாலும் முறையிட்டு அழுகிறாங்க. நான் செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும், ஏன் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏன் எங்களை கூட்டு போகிறீங்க, நீங்கள் ஏன் இந்த பிரசங்கம் பண்ணீங்க, ஏன் இந்த இதை பண்ணீங்க, நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம், இந்த சர்ச்சுக்கே வந்தோம், நான் மறுபடியும் அந்த சர்ச்சுக்கே போயிருக்கலாமே, பெண்டிகாஸ்டுக்கே போயிருக்கலாமே, சிஎஸ்சிக்கே போயிருக்கலாமே, ஆர்சிக்கே போயிருக்கலாமே மாமே போயிட வேண்டியது. அது அப்படியே அதெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடையாது. ஏதோ நோக்கம் வைத்திருக்கிற அந்த சத்தியத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏசப்பா அப்படின்னா ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை போல முறையிடக்கூடாது. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க செத்தா நல்லா இருக்கும், அங்கே இருந்திருந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு இப்படி வாழ்க்கையெல்லாம் அங்கேயே எங்கள் சகோதரர்கள் மாண்டது போல் அங்கேயே மாண்டு போயிருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த மக்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிங்க. உபாகமம் 5:29. எல்லாம் கவனிங்க. உபாகமம் 5:29 அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்கள் கற்பனையை கை கொண்டு பயந்து நடந்தா, கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தா நல்லா இருக்குமே. 10 கற்பனையை கை கொள்கிற இருதயம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இருக்கணுமா? நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆண்டவர் விரும்புறார். ஆனா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? செத்து போனா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. ஆண்டவர் விரும்புறது என்ன? பிரமாணத்தை கை கொண்டா நல்லா இருக்குமே. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாக இருக்கும்படிக்கு அவர்கள் நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் இருந்தால் நல்லா இருக்குமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட பார்த்தோம்ல, போன வாரத்தை முந்தின வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஸ்ட்ராங்கா இருங்க. அப்படி இப்படி ஏன் இருக்கிறீங்க? ரெண்டு காரியமா ஏன் இருக்கிறீங்க? அனல் குளிர் ரெண்டா ஏன் இருக்கிறீங்க? மிக்சிங்கா ஏன் இருக்கிறீங்க? ஒன்று போல இருங்க என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 2 பேதுரு 2:21, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தால் நலமாக இருக்குமே. கற்பனையை விட்டு விலகுவதை விட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறாம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஓய்வு நாள் என்று தெரிஞ்சும் அதை விட்டு விடுறதை விட ஓய்வு நாளை பற்றி நீங்கள் தெரியாமல் இருந்தாலே நல்லா இருக்கும். இதுதான் உண்மையான சத்தியம் என்று தெரிந்தும் அதை விட்டு விடுவதை விட அதை அறியாதிருந்தீர்களானால் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல இருப்பார், அறிந்த பின்பு மனம் திரும்பிட உன்னை அழைப்பார் என்று வசனம் இருக்கிறது. நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டார். இவ்வளவு தெரிந்தும் அதை விட்டு நான் விலகி போவேன் என்று சொன்னால், அது அறியாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். தீர்க்க தரிசன வசனங்களை கவனிப்பது நல்லது. வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல் மற்ற வேத ஆராய்ச்சியை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். அது உங்களுக்கு நல்லது. வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பத்திலே சொல்வார், கேட்கிறவர்கள், வாசிக்கிறவங்களா இருந்தாலும் கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, கை கொள்ளுகிறவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வார். தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அவ்வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நல்லது, நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நிறைய பேர் நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நான் பழைய வாழ்க்கைக்கு போனால் நல்லா இருக்கும், நான் பழைய சர்ச்சுக்கே போனால் நல்லா இருக்கும், நான் பழைய பாவத்தில் போனால் நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் நல்லா இருக்குமே இப்படின்னு சொன்னால் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏசப்பா? கவனிக்கிறீங்களா இல்லை முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பைபிளை மூடிட்டேன் சொல்லுங்கள். ஒரு சிலர் பார்த்தாலே எனக்கு 3 போலேயே தெரியுது. கஷ்டம்தான் என்ன வர்ற காலங்கள்லாம். சொல்லுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க? தம்பி அஸ்வின் கமான். எகிப்திலே இருந்திருந்தா சூப்பராக இருந்துச்சு. 2 செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் செத்து போனால் நல்லா தான் இருக்கும். ஆண்டவர் வந்து அழிச்சிட்டா நல்லா தான் இருக்கும். ஒரு வேலையும் கிடையாது, ஒரு ஒரி கிடையாது, ஒரு வியாதி கிடையாது, ஒரு மருத்துவமனை கிடையாது, எல்லாம் போயிடும். அப்படி தானே? சாகுறதுலே இருக்கக்கூடாது, ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வேணும். நான் ஏசப்பாட்ட ஒன்று கேட்டிருக்கிறேன். ஏன்னா இப்படியெல்லாம் பாஸ்டர் கேட்டிருக்காருன்னு நினைக்காதீங்க, நீங்கள் கேட்கணும்னா ட்ரை பண்ணுங்க. ஏசப்பா, நான் எதையாவது சாதிக்காமல் என்னை எடுத்துக்கிறாதீங்க. எதையாவது சாதிக்காமல் நான் சாக மாட்டேன். உங்களுடைய வருகை துரிதமாக இருந்தால் நான் வந்துடுவேன். ஒரு வேளை தாமதமாக இருந்துச்சுன்னா எதையாவது நான் செய்யணும் உங்களுக்காக. ஒரு வேளை அப்படி எடுத்துட்டிங்கன்னா பரலோகத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்பேன், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருக்கலாமே, நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கேன். ஒரு மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு.
நான் ஆண்டவருக்காக எதாவது செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். சும்மா ஏதோ ஆண்டவர் படிக்க வச்சுட்டாரு, ஒரு பெரிய படிப்பை கொடுத்துட்டாரு, அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், சொகுசாக போய் எங்கேயாவது உட்காந்து அலாட் ஆகி அப்படியே ஒரு கிராமத்தில் போய் ஒரு சர்ச்சை போட்டு நிம்மதியாக பாஸ்டரான உட்காந்துடலாம் அப்படின்லாம் இல்லை ஐடியா. எதையாவது செஞ்சுட்டு முடிக்கணும் லைஃப். நான் போதுன்னு சொல்லுவேன் ஏசப்பா, அப்போ எடுத்துருங்கன்னு சொல்லிடுறேன். அது வரைக்கும் சாதிக்கணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், நான் தூத்துக்குடியிலே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், நான் கல்லடையாங்குணத்திலே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், சோழச்சேரியிலே இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஊழியக்காரன் சொன்னேன்னு வைங்களேன், வேஸ்ட். நான் ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அர்த்தம். ஏதாவது ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கணும், அவருக்காக எதையாவது செய்யணும். சொகுசு வேண்டாம், கஷ்டம் வேணும். ஆண்டவரோடு இணையணும். அவர் நல்ல காரியத்துக்காக கூட்டு போறாரு. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், எல்லாம் இருக்கும். வனாந்தரம் அது கஷ்டம், தண்ணிக்கு பிரச்சனை இருக்கும், சாப்பாட்டுக்கு பிரச்சனை, எல்லா கஷ்டமும் இருக்கதான் செய்யும். ஆனால் நம்ம பட்னி போட மாட்டார், நம்மளை சாவடிக்க மாட்டார். ஏதோ நோக்கத்துக்காக கூட்டு போகிறாங்க, சரிங்களா? அதனால புலம்பிக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களை போல அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா, நல்லதுக்காக அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லலை. மண்ணா நன்றாக இருந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தவர் நல்லவர், ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை நல்லா இருந்தா இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார்ல. என்னெல்லாம் சொன்னாங்க? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கற்பனையை கை கொண்டு இதற்கேற்ற இருதயம் இருந்தால் நல்லது, நல்லா இருக்குமே. இன்னைக்கு உங்களுக்கு, நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் கற்பனையை கை கொள்கிற இருதயம் இருக்கா? அதைத்தான் அவர் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன்பா அழிய போறீங்க, நீங்கள் நன்றாக இருக்கணும்னு ஆசைப்படுற, நீங்கள் சாவணும்னு ஆசைப்படுறீங்களே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார், சரிங்களா? ரெண்டாவது, குளிரா இருங்க, இல்லை நான் அனலா இருங்க. ஏன் வெது வெதுப்பா அப்படியே இருக்கிறீங்க? இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? குளிராயாவது அனலாவது இருந்தால் நல்லா இருக்கும். மூணாவது, கற்பனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை கை கொள்ளாமல் போவதை காட்டிலும் அதை அறிஞ்சிக்கிறாம இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓய்வு நாள் சத்தியம் தெரிந்த பின்பும் அதை கை கொள்ளாமல் போவதை காட்டிலும் ஓய்வு நாள் சத்தியமே தெரியாமல் இருக்கிற மற்ற சபையை போல இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து, என்ன சத்தமாக தான் சொல்லுங்களேன். வசனம் இருக்கிறது, அதை கவனித்தாயானால் நல்லா இருக்குமே. யாரு கவனிக்கிற மாதிரி தெரியல. தீர்க்க தரிசனம்னாலே 7 எக்காலம் கேட்டீங்களா? கேட்டு சரி, வீட்டில் உட்காந்து கேளுங்க. அடுத்து ஃபைனலா முடிஞ்சு, அவ்வளோதான் சொன்னா? 3 தான் சொன்னா? 4 தான் சொன்னா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்ம செய்யணும். நம்ம விரும்புகிறத நல்லா இருந்திருக்குமே நல்லா சொல்லாதீங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பாங்க. ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கவே செய்யாதீங்க. அவர் என்றைக்குமே தப்பு பண்ணவரே கிடையாது. ஆண்டவர் என்றைக்குமே நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். என்ன நடந்தாலும் அது நன்மையாக தான் இருக்கும். அடித்து போட்டாலும் நல்லது தான், பெட்டில் போட்டாலும் நல்லது தான். ஏன்னா அடுத்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும், அதனால தான் அப்படி போட்டிருக்காரு. நான் அதிகமாக அதை நான் நம்புகிறேன். ஒரு முறையில் எனக்கு ஒரு பெங்களூரில் ஆர்டைன் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸில் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் தமிழ்லேருந்து நான் மட்டும்தான் போகிறேன். எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். குடும்பத்தை விட்டுட்டு வந்துடலாம், என்னுடைய ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் விட்டு வந்துடுவோம் மாமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போகும்போது மழை, சரின்னு கொஞ்சம் வேகமாக வண்டி போகுது. போனால் நல்ல காடு, மல்லிகைப்பூ தோட்டங்கள். டக்குன்னு என்ன செஞ்சுன்னா ஏதோ முயல் ஏதோ உள்ள கிராஸ் ஆகிடுச்சு ரோடை. வேட்டை நாய்கள் ஒரு 5 நாய் உள்ளே வருது. வண்டி பயங்கர ஸ்பீடு, ஒரு 60 கிலோமீட்டரில் தான் வர்றேன். எனக்கு குழந்தை இருந்தால் அதுதான் கம்மி எனக்கு. இப்போ 40 தாண்ட மாட்டேது அடி விழுந்த பிறகு. வட்டி வருது, அந்த நாய் ஒன்று மிஸ் ஆகுது, இன்னொன்று வருது, மிஸ் ஆகுது, இன்னொன்று அடிச்சு தூக்கிட்டேன். எங்களை தூக்கிடுச்சு. அப்படியே பறந்தோம் பாருங்க. அப்படியே நான் நினச்சேன் பிள்ளைகளை எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அட்மிட்டு, நான் ரொம்ப முடியாமல் பயங்கர அடி.
மோசமான சூழ்நிலை, காப்பாற்றிட்டாங்க, எப்படியோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனோன்னே நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ்வளோதான், நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோம், நாளைக்கு தான் ட்ரெயின். அடி இங்கே அடினாலும் பரவாயில்ல, கால் அடினாலும் எப்படியாவது மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்குறேன். காலையில் எந்திரிச்சு ஓடிடலான்னு பார்த்தா எந்திரிக்கவே முடியும். 3 மாதம். அப்போ தான் யோசித்தேன், ஏதோ பெங்களூரில் சாக வேண்டியது இருந்திருக்கு, காலுகையெல்லாம் ஓடிச்சு போட்டு படுக்க போட்டார் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். உண்மையிலே அது நன்றி தான். இல்லைனா எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்திருக்கு. என் பிள்ளைக்கு இப்படி போட்டால் தான் போக மாட்டான், போட்டார். எதுக்கு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாலும் அது நன்மையாக தான் இருக்கும். நீங்கள் பரலோகத்தில் போய் கேட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஏன்பா என்ன ஆக்சிடெண்ட் ஆக வச்சிங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், பாப்பா நான் சொல்கிறேங்க வா, உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பாரு, அன்றைக்கே உயிர் போயிருக்கும், அவ்வளோ ஆபத்துக்கள் இருந்துச்சு, அதனால தான் உனக்கு இப்படி வீட்டிலே வச்சேன் அப்படின்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன வந்தாலும் ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன வந்தாலும் நம்புவேன். ஓகே போதும். என்ன வந்தாலும் நம்புவோம், அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டது போல எவ்வளவு நன்மைகளை பெற்றும் அப்படி பேசாதீங்க. ஏசப்பட்ட தீமையே பெற்றாலும் சரி, அவர் நல்லவர் என்கிற நோக்கத்தோடு இங்கிருந்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.